அண்ணாமலை தலைமையை தமிழ்நாட்டில் பாஜகவில் தலைவராக இருக்கும் வரையில் பாஜகவுடன் கூட்டணி இல்லை அப்படிங்கிறது தான் எடப்பாடியுடைய ஸ்டாண்டு. அண்ணாமலை அல்லாத ஒரு தலைவரை அறிவிக்கிறார்களோ 2026 தேர்தலை மனதில் வைத்து அன்னைக்கு எடப்பாடி பாஜக கூட்டணிக்கு தயாராகிடுவார். பாஜக அதிமுக கூட்டணி வர வேண்டும், திமுகவை கடுமையாக எதிர்க்க வேண்டும் என்பது ஆர்எஸ்எஸ்ஸின் கொள்கை. நயினார் நாகேந்திரனுக்கு நிச்சயமாக ஒரு பதவி இந்த அடுத்த ஒரு 6 மாதங்களில் கொடுக்கப்படும் என்பது என்னுடைய கணிப்பு. ஹெச் ராஜா அவர்கள் வந்த பிறகு எடப்பாடியுடன் பேச தொடங்கிவிட்டார் மேலெடுத்து உத்தரவுப்படி அப்படிங்கிறது தான் எனக்கு கிடைத்த செய்தி. இப்போ நயினார் நாகேந்திரனை பிஜேபிக்கு இடைக்கால தலைவராகவோ அந்த குழுவிலே வச்சுருந்தாங்கன்னு வைங்க, எடப்பாடி யாரோடு பேச வேண்டிய ஒரு கட்டாயம் வரும்? நயினார் நாகேந்திரனுடன். தன்னிடமிருந்து விலகி போன ஒருவரோட நான் இன்றைக்கி போய் உட்காந்து பேரம் பேசணும் சம அளவுக்குன்னா, அன்றைக்கி என்னை பார்த்து கும்பிடு போட்டு நான் உட்காரும்போது எந்திரிச்சு நின்னாலும் இன்றைக்கி நான் சமமாக உட்கார வைக்கணும்னா சில சைக்கலாஜிக்கல் உளவியல் ரீதியான பிரச்சனைகள் இருக்கின்றன. இந்த காரணத்துக்காக தான் நயினார் நாகேந்திரனுக்கு இப்போதைக்கு பதவி கொடுக்காமல் இருக்கிறார்கள். அந்த வண்ணம் மறுநாளே கொடுத்துட்டாங்க, எவ்வளோ வருஷமாக உட்காந்துருக்கேன் எனக்கு கொடுக்கல, அப்போ நான் எங்கே போகிறது அப்படின்னு அவங்கவுங்க யோசனை பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. இதுதான் காரணம். விஜயும் திமுகவும் கூட்டணி சேருவதற்கு வாய்ப்பு என்று ஆர்எஸ் பாரதி பேசும்போது எடப்பாடி என்று பேசுவதை தாண்டி ஒரு கால அண்ணாமலை இல்லாமல் வேறு ஒரு தலைவர் இருக்கும் பட்சத்தில் அதிமுக பாஜக கூட்டணி வராது என்று எப்படி நிச்சயமாக சொல்ல முடியும்? சேனல் 5 தமிழர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் தமிழக அரசியல் பத்திரிகையின் நிறுவனர், இந்திய நேஷ அதிபரின் முன்னாள் கௌரவ ஆலோசகர், பத்திரிகையாளர் திரு திரிசக்தி சுந்தரமன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். அதிமுகவுடன் பாஜக கூட்டணி வைத்தால், இணக்கம் வைத்தால் மகிழ்ச்சி தான் எங்களுக்கு அப்படின்ட்டு நயினார் நாகேந்திரன் அவர்கள் சொல்லியிருக்காரு. இன்னொரு தரப்பில் பார்க்கும்போது எடப்பாடி அவர்கள் பாஜகவுடன் கூட்டணி பேச்சுவார்த்தையே கிடையாது, பேசி பேசி அரைச்சமாகவே அரைக்கிற கதையாகிட்டு இருக்கு, அதை பற்றி என்கிட்ட பேசாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போ பாஜகவுக்கு நிர்வாகிகள் எல்லாருமே அதிமுக கூட்டணி வந்தால், ஒரு இணக்கம் வந்தால் மகிழ்ச்சி தான் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை தான் இருக்காங்களா? யாருனாலும் அந்த கூட்டணி அமையாமல் போயிட்டு இருக்கீங்க? அரைச்சமாவை அரைக்கிறது மீடியா மட்டும் இல்லை, அரசியல்வாதிகள் மட்டும் இல்லை, அதிமுக பாஜக தரப்புலையும் அரைச்சமாவை தான் அரைச்சிக்கிட்டு இருக்காங்க. இப்போ அவர் தெளிவாக இருக்கார் முடிவில். அதிமுக பாஜக கூட்டணி இல்லை அப்படின்னு சொல்கிறத விட ஏற்கனவே நம்ம பேசுனது தான், அண்ணாமலை தலைமையை தமிழ்நாட்டில் பாஜகவில் தலைவராக இருக்கும் வரையில் பாஜகவுடன் கூட்டணி இல்லை அப்படிங்கிறது தான் எடப்பாடியுடைய ஸ்டாண்டு. அதிமுகவுடைய ஸ்டாண்டான்னு கேட்டிங்கன்னா இல்லை. அதனால தான் வேலுமணி தலைமையிலான ஒரு 6 பேர் போய் அவரை கன்வின்ஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணாங்க, முடியல. ஆனால் எடப்பாடியை தாண்டி, எடப்பாடியை மீறி அவர்கள் செயல்படுவதற்கு அவர்களுக்கும் விருப்பம் இல்லை. ஏன்னு கேட்டால் அப்படி நடந்து கொண்டால் அதிமுக பிளவுபடும். இப்போ பலவீனப்பட்ட அதிமுக அப்படின்னு ஒரு பெயர் இருக்கும் பொழுது இப்போ திமுகவை எதிர்ப்பது இது கஷ்டம் அப்படின்னு சொல்லும்போது, இன்னும் பிளவுபட்ட அதிமுகனா சான்ஸே இல்லாமல் போயிடும் திமுகவை எதிர்ப்பதற்கோ அவங்களுக்கு சமாளிப்பதற்கோ எதிர்கொள்வதற்கு. அதனால தான் ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, வேலுமணி போன்ற தலைவர்கள், மூத்த தலைவர்கள் இல்லை எப்படியாவது நம்ம ஆட்சிக்கு வரணும், பாஜகவோட கூட்டணின்னு சொல்லி வரணும்னு சொல்லிலாம் நான் சொல்கிறது வேலுமணி, செங்கோட்டையன், தங்கமணி, அந்த இதில் அந்த 6 பேர் யார் போய் பேசுனாலோ அவங்க எடப்பாடியை மீறி அப்படி அவரை அவமதித்து அவரை வெளியே போகிற மாதிரியோ தனிமைப்படுத்தியோ அப்படி நம்ம ஒரு கூட்டணி அப்படிங்கிறது நல்லா இருக்காது. எது செய்தாலும் ஒருமித்த கருத்தோடு செய்யணும் அப்படிங்கிறது அவர்கள் அப்படி இருந்தது பாராட்டுக்குரியது. எடப்பாடி அது ஈகோ பிரச்சனையாயிடுச்சு.
எடப்பாடிக்கும் அண்ணாமலைக்கும் ஈகோ பிரச்சனை. இதில் யார் மேலே தவறு, எவ்வளவு தவறு அப்படின்லாம் நம்ம எடை போட்டு பிரயோஜனம் இல்லை. அது அவங்கவுங்க தான் பண்ணணும். இவர் ஆரம்பித்தார், அவர் சொன்னார், அது கீழே இருக்கிற ஜெயக்குமார் ஏதோ ஆரம்பித்தார், அதை வச்சுட்டு இவர் பதில் சொன்னார், இவர் சொன்னதுக்கு அவர் சொன்னார், இப்படி போயிட்டே இருக்குது. இப்போ விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னால், அதனால் அண்ணாமலை தலைவர் இல்லை, தமிழ்நாட்டு தலைவர் இல்லை அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணாங்கன்னா என்னை பொறுத்தவரை என்னுடைய கணிப்பில் எடப்பாடி அன்று தன்னுடைய மனதை மாற்றிக்கொள்வார், மாற்றிக்கொள்ள தயாராகத்தான் இருக்கிறார் என்பது என்னுடைய தகவல். அதிமுக உள்ளிருந்து வர தகவல். என்னைக்கு தமிழ்நாட்டிற்கு பாஜகவிற்கு அண்ணாமலை அல்லாத ஒரு தலைவரை அறிவிக்கிறார்களோ 2026 தேர்தலை மனதில் வைத்து அன்றைக்கி எடப்பாடி பாஜக கூட்டணிக்கு தயாராகிடுவார். அதுக்கப்புறம் வழக்கமான சில பேச்சுவார்த்தைகள், அந்த ப்ராசஸ் முடிஞ்சு அது நடக்கணும் அப்படிங்கிறது தான் எனக்கு கிடைத்த தகவல். அப்போ அண்ணாமலை என்ன செய்வார்கள்? அண்ணாமலை அவரை தேசிய அரசியலுக்கு கொண்டு போவது அப்படின்னு அதாவது சமீபத்தில் பாஜக தலைமைன்னு நம்ம சொல்கிறது மோடி, அமித்ஷா, நட்டா. அதுலேயும் குறிப்பாக மோடி, அமித்ஷா தான். நட்டா கூட இவங்க சொல்கிறத ஒட்டி தான் போக போகிறார். இவங்களுடைய அந்த இது இப்படி இருக்குது. இதுக்கு ஒரு அடிப்படை காரணம் ஒரு பார்த்திங்கன்னா, இதுக்கு பின்னால் ஒரு விஷயம் இருக்குது. ஆர்எஸ்எஸ் பாஜக உறவு முன் எப்பவும் விட இப்பொழுது கொஞ்சம் வீக்காக இருக்குது, பலவீனமாக இருக்குது. ஒரு காலத்தில் நம்மளே பேசியிருக்கோம், நான் அது சுருக்கமாக சொல்லிடுறேன். அத்வானி, வாஜ்பாய் இருக்கும்போது ஆர்எஸ்எஸ் என்ன சொல்கிறாங்களோ அதுதான் வாஜ்பாயோ அத்வானியோ கேட்பாங்க. அந்த பீரியடு தாண்டி மோடி, அமித்ஷா 2014 வரும்பொழுதும் அத்வானியுடைய விருப்பம் இல்லாமல் தான் வந்தாங்க. அவர் நிதிஷ்குமாரை கொண்டு வரணும்னு பார்த்தாரு. அதை தாண்டி தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருந்த நிதிஷ்குமாரை கொண்டு வரது பிரதமர் வேட்பாளர் அறிவித்த பிறகு தான் மோடி உள்ளே இறங்குறாரு. இறங்கி வந்துட்டார், நிலைப்படுத்தி கொண்டார். மெதுவாக அந்த ஆர்எஸ்எஸ் உடைய அந்த என்ன சொல்கிறது, அவங்க கொள்கை முடிவுகளை எடுப்பதிலிருந்து மெதுவாக அதிலிருந்து விடுவித்து கொண்டு தானாக முடிவு செய்கிற ஒரு இதில் வந்தாங்க. இது ரைட்டாக தப்பா, இது அந்தந்த கட்சியுடைய அமைப்புடைய கண்ணோட்டம். ஆனால் சமீபத்தில் 3வது முறையாக மோடி இப்போ வரும்பொழுது பலவீனமான ஒரு சூழ்நிலையில் வந்திருக்கிறார். 303 சீட்லேருந்து 240க்கு வந்துடுச்சு பாஜக மட்டும். ஆட்சிக்கு வந்துட்டார், ஆனால் கொஞ்சம் பலவீனமாக இருக்கார். சந்திரபாபு நாயுடுவையும் நிதிஷ்குமாரையும் நம்பி இருக்கிற மாதிரி மைனாரிட்டியில் இந்த ஒரு நிலை வந்ததற்கு மோடி, அமித்ஷாவுடைய அரசியல் தான் காரணம். அவர்கள் எடுத்த சில அவர்களுடைய நிலைப்பாடுகள் காரணம் என்று ஆர்எஸ்எஸ்க்கு ஒரு மிகப்பெரிய வருத்தம். மோகன் பகவத் அவர்களுக்கும், அவரை அந்த ஹவுஸ்பெல்லான்னு ஒருத்தர் இருக்கார், அடுத்த நம்பர் 2ஆக இருக்கார், இவங்களுக்கெல்லாம் அந்த வருத்தம். அது ஏன் சொல்கிறேன்னா, ஒரு போன வாரம் ஆர்எஸ்எஸ் பாலக்கோட்லேயே இங்கே ஒரு மீட்டிங், அதில் பாஜக சார்பாக ராஜ்நாத் சிங் வராரு. ஏன் ராஜ்நாத் சிங் வராருன்னா, ராஜ்நாத் சிங் எப்பொழுதுமே எல்லாரோடையும் அப்படி போகக்கூடியவர், ஒரு நட்பு முறையில் போகக்கூடியவர், கொஞ்சம் சாஃப்ட் ப்ரொஃபைல் அவரது. மோடி, அமித்ஷாவை கேள்வி கேட்டு அது இன்னும் ஆர்எஸ்எஸ் அந்த உறவில் ஒரு விரிசல் பெரிதாகி விடக்கூடாது. ராஜ்நாத் சிங்னா கொஞ்சம் இழுத்து பூசி அப்படி இப்படி கொண்டு போவார். அதனால் ராஜ்நாத் சிங் அவங்களும் அமிச்சாங்க, இவங்களும் விரும்பினாங்க. மோடி, அமித்ஷாவுக்கு சொல்ல வேண்டியதெல்லாம் இவர்கிட்ட சொல்லிட்டா, ராஜ்நாத் சிங்கிட்ட சொன்னால் மோடி, அமித்ஷாவுக்கு சொன்ன மாதிரி தானே. அந்த மீட்டிங்கில் 2 விஷயங்கள் மிக கடுமையாக ஆர்எஸ்எஸ் தலைமையால் பாஜகவை நம்ம சொல்கிறது பாஜக மேலிடத்தை, டெல்லி மேலிடத்தை விமர்சித்திருக்கிறார்கள். ஒன்று சிவசேனா உத்தவ் தாக்கரே நீங்கள் அவர் இந்துத்துவா, ஒரே கொள்கை, ஒரே சிந்தனை, கோட்பாடு உள்ளவர். அந்த இந்துத்துவா என்ற கொள்கையை உடையவர். அதுவும் சிவசேனாவும் அதான், பிஜேபியும் அதான். அதனால் ரொம்ப வருஷமாக கூட்டணியில் இருந்தாங்க. அங்கே உள்ள சில காரணங்களுக்காக, நீங்கள் உள்ளூர் சூழல்களுக்காக, அரசியலுக்காக ஒரே கொள்கை சிந்தனை உடைய அவரை நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணி ஏக்நாத் ஷிண்டேவை மேலே தூக்கிட்டு அவர் கட்சியை உடச்சி நீங்கள் ஆட்சி அமைச்சாலும், இன்றைக்கி அஜித் பவாரை வேறு சரத்பவார் கட்சியிலேருந்து கொண்டு விட்டால், அஜித் பவார் ஒரு மாதிரி இங்கேயும் இருக்க மாதிரி இருக்கார், எப்போ வேணாலும் திரும்பி பெறுவார் போல் இருக்கார், கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கார்.
அப்போது இவங்களை நம்பி நீங்கள் வந்து மகாராஷ்டிரா, இப்போ மகாராஷ்டிராவில் எலெக்ஷன் வருது, பாஜக கூட்டணி பலவீனமாக இருப்பதாக சொல்லப்படுகிறது. அதே மாதிரி ஹரியானாலையும் அப்போ பாஜக ஆளும் ஹரியானாவில் வந்து இப்போ இந்த வினேஷ் போகத்தை இந்த இந்த மல்யுத்த வீரர்கள் இந்த பிரச்சனைகள்லாம் வந்ததுக்கப்புறம் அவங்கெல்லாம் வந்து காங்கிரஸில் போய் சேர்ந்துட்டாங்க. இதனாலேயும் சரி, இதுக்கு இப்போ வேறு பல காரணங்கள்னாலையும் சரி, ஹரியானாலையும் பலவீனமாக இருக்குது. ஸோ மகாராஷ்டிரா ஹரியானா ரெண்டும் பெரிய மாநிலங்கள். இந்த வகையில் சொல்லும்போது 2 பாயிண்ட் அவங்க சொல்லியிருக்காங்க. இதில் தமிழ்நாட்டுக்கு வர்றோம். ஒன்று, சிவசேனாவை நீங்கள் உடச்சிருக்கக்கூடாது, உத்தவ் தாக்கரேவை விட்டுருக்கக்கூடாது. இப்போவும் வந்து நீங்கள் ஏக்நாத் ஷிண்டே, உத்தவ் தாக்கரே மறுபடியும் ஒன்று சேர்ந்து அந்த சிவசேனாவோட கூட்டணி வைக்கிறது தான் நியாயமாக இருக்கும், ஏன்னா கொள்கை ரீதியாக சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி இது ஒரு கடுமையான விமர்சனம். இன்னொரு விமர்சனம், கடவுள் மறுப்பு கொள்கை, சனாதன எதிர்ப்பு கொள்கை, சனாதன ஒழிப்பு கொள்கை உடைய திமுகவுடன் நெருக்கம் காண்பிக்கிறீர்கள் என்று கடுமையாக பாஜக மேலிடத்தை ராஜ்நாத் சிங்கிடம் விமர்சனம் செய்திருக்கிறார் மோகன் பகவத் மற்றும் அவருடைய அந்த ஹோஸ்பெல்லான்னு. ஹோஸ்பெல்லா சொன்னால் மோகன் பகவத் சொல்கிற மாதிரி தான், அப்படி தான் வந்து சொல்லியிருக்காங்க. ஏன்னா அவங்க கடவுள் நம்பிக்கை இல்லாதவர்கள், கடவுள் மறுப்பு, சனாதன ஒழிப்புன்னு பேசுகிறவங்களோட நம்ம போய் நெருக்கம் காட்டினா, ஊழல், நம்மளே ஊழல் வழக்குன்னு சொல்கிறீங்க, நீங்களே இடி ரெய்டுன்னு சொல்கிறீங்க, அப்புறம் நீங்களே வந்து போய் ராஜ்நாத் சிங்கே கேட்டிருக்காங்க, கலைஞர் சமாதிக்கு நீங்கள் போகணும்னு சொல்லி அவங்க கேட்டாங்களா, நீங்களா ஏன் போனீங்க? கலைஞரை நீங்கள் நாணய விழா வந்து ஒரு மரியாதை நிமித்தம்னா பேசாமல் போய் ரிலீஸ் பண்ணிட்டு வந்திருக்கலாமே, இவ்வளவு நெருக்கம் காண்பிக்க வேண்டிய அவசியம் என்னன்னு சொல்லி கண்டித்தார்கள் என்பது செய்தி. இப்போ இந்த சூழ்நிலையில் இங்கே வந்து அப்போ அவர்கள் வந்து ஆர்எஸ்எஸ் என்ன விரும்புகிறது என்றால், பாஜக அதிமுக கூட்டணி வர வேண்டும், திமுகவை கடுமையாக எதிர்க்க வேண்டும் என்பது ஆர்எஸ்எஸ்ஸின் கொள்கை. இப்போது பாஜக சற்று பலவீனமாக இருப்பதால், 240 சீட் வாங்கி மைனாரிட்டியாக இருப்பதால், ஆர்எஸ்எஸ்ஸை மீறி வந்து எதையும் வந்து அப்படி தைரியமாக செய்கிற அந்த வலிமை இப்பொழுது பாஜகவுக்கு இல்லை. அப்போது ஆர்எஸ்எஸ் சொல்கிறத கேட்கணும். ஆர்எஸ்எஸ் சொல்கிறத கேட்கணுன்னா என்ன பண்ணணும்? பாஜக அதிமுக கூட்டணி வரணும். இந்த வகையில் தான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, யாரை வந்து இப்போ அண்ணாமலை 3 மாதம் லண்டன் போயிருக்காரு, அவர் வர வரைக்கும் வேறு ஒரு தலைவரை போட்டால் அப்போ அண்ணாமலை இங்கே தமிழ்நாட்டில் தலைவர் இல்லைன்னு ஆகிடும். அதே சமயம் வேறு யாரையாவது போட்டால் அது எந்த ரூபத்தில் போகும் என்பது தெரியாததால், நீங்கள் எடுத்து பாருங்கள், எச் ராஜா, அப்புறம் வந்து இவர் மதுரையை சேர்ந்த எஸ்ஆர் சேகர், அப்புறம் ராமசீனிவாசன், பேராசிரியர் ராமசீனிவாசன், அப்புறம் கோயம்புத்தூரில் முருகானந்தம், அப்புறம் இன்னொருத்தர் அப்புறம் சக்கரவர்த்தி, கோவையை சேர்ந்த இருவர்கள். ஸோ இப்போது மொத்தம் 6 பேர் போட்டிருக்காங்க. இந்த 6 பேருமே நீங்கள் கவனித்தீர்களானால் எந்த குரூப்பும் இல்லை. வானதி சீனிவாசனை போடலை, தமிழிசையை போடலை, நயினார் நாகேந்திரனை போடலை, கருநாகராஜனை போடலை. கருநாகராஜன் இப்போ பொதுச் செயலாளர் தமிழக, அவர் சரத்குமார் கட்சியிலேருந்து வந்தவர். நயினார் நாகேந்திரன் அதிமுகலேருந்து வந்தவர். இப்போது வந்து வானதி சீனிவாசன் எடுத்திங்கன்னா கொங்கு பெல்ட்டை அடிப்படையாக உள்ளவர். தமிழிசை என்றால் அவரும் ஒரு 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 குறிப்பிட்ட சாதி, குறிப்பிட்ட தென் மாவட்டங்களை வந்து அடிப்படையாக கொண்டவர். இந்த சரி, அதெல்லாம் வந்து இருந்தால் குரூப்பிசம் வந்துடும் அப்படின்றதுக்காக இப்போ போட்டிருக்கிறவங்க யாரும் குரூப்பிசம்னு பார்த்தீங்கன்னா யாருக்கும் தனியாக குரூப்பு கிடையாது. எச் ராஜாவுக்குன்னு தனி, அவர் தடாலடியாக பேசுவார், அதிரடியாக பேசுவார், அவருக்குன்னு ஒரு ஸ்டைல் ப்ரொஃபைல் இருக்குது. ஆனால் அதே சமயம் அவர் ரொம்ப காலமாக வந்தவர்ன்றதை விட இந்த 6 பேருமே ஆர்எஸ்எஸ்ஸில் இருந்தவர்கள் என்பது தான் முக்கியமான கவனிக்க வேண்டிய விஷயம். அப்போ ஆர்எஸ்எஸ்ஸில் இருந்த 6 பேரை வந்து குழுவாக வந்து நியமிக்கிறாங்கன்னா என்ன அர்த்தம்? மறுபடியும் ஆர்எஸ்எஸ் வந்து அந்த பாஜக மேலே இருந்த அந்த கிரிப்பை வந்து கொஞ்சம் டைட் பண்ணுது. அது இல்லாத இந்த மற்ற அரசியல்களை வந்து ஜாதி ரீதியான, மிச்ச ரீதியான வந்து இந்த அந்தந்த பகுதி ரீதியான அரசியல்கள் இல்லை குரூப்பிசம் வரக்கூடியதை தவிர்க்கிறார்கள். அதனால் அவங்கள மொத்தமாக வந்து விலக்கிடுவாங்கன்னு சொல்லலை. இப்போ இது வச்சுருக்காங்க. இப்போ இந்த மாதிரி சமயத்தில் இப்போ என்ன பேச்சு அடிபடுது? எச் ராஜா என்ன பேசியிருக்கார் பாருங்கள். இபிஎஸ் எனக்கு நண்பர் பேசியிருக்காரு. நயினார் நாகேந்திரன் அதிமுகலேருந்து வந்தால் கூட பிஜேபியில் இருக்கார். அவர் என்ன பேசுகிறாரு? அவர் சட்டமன்ற குழுவில் கூட தலைவராக இருக்கார். அவர் என்ன பேசுகிறாரு?
பாஜக வந்து அதிமுக கூட்டணி வந்தால் ஏற்றுக்கொள்வோங்கிற மாதிரி தான் வந்து பேசுகிறாங்க. ஸோ அப்போ பாஜக அதிமுக கூட்டணியை முற்றுமாக விலக்கி விடவில்லை. அப்போ அந்த சைடில் தான் வந்து எடப்பாடி அவர்கள் மட்டும் பிடிவாதமாக இருக்கிறார், மற்றவர்கள் இல்லை. எடப்பாடியை இன்னும் கன்வின்ஸ் பண்ண முடியல. கன்வின்ஸ் பண்ண முடியாததுக்கு காரணம் அண்ணாமலை என்கிற ஒரு தனி நபர், அவர் இங்கே தலைவராக இருந்தான்னு. அப்போது இந்த 3 இப்போ எல்லா இடத்துலையுமே பத்திரிகையிலலாம் செய்தி வருது, இந்த 3 மாதத்துக்குள்ளே பேசி முடிச்சிருவாங்க அதிமுக பாஜக கூட்டணி. அப்போ இது எடப்பாடி எதிர்பார்ப்பது என்ன? பாஜக தலைமையிலிருந்து ஒரு கேரண்டி, அஷூரன்ஸ் எதிர்பார்க்குறார். அண்ணாமலை இங்கே தலைவராக இருக்க மாட்டார், இன்னார் தான் இருப்பார். அது எச் ராஜாவாக இருக்கலாம், வானதி சீனிவாசனாக இருக்கலாம், தமிழிசையாக இருக்கலாம், நயினார் நாகேந்திரனாக இருக்கலாம். நான் சொல்கிறது இந்த குழு தாண்டி அதுக்கப்புறமா அப்படியே ஒரு தலைவர் போட்டாகணும்ல. 2026 வரைக்கும் குழுவே வச்சுக்க முடியாது இல்லை, குழுங்கிறது இடைக்காலம் தானே. இப்படி ஒரு சூழ்நிலை நிலவுகிறது. அந்த வகையில் என்னை பொறுத்தவரை அப்போது அண்ணாமலை என்ன செய்வார்கள் என்றதுன்னா, அண்ணாமலை விட்டு கொடுக்க மாட்டார்கள். ஏன்னா அவர் வந்து ஒரு முக்கியமான தலைவராகிட்டார், தேசிய அளவில் பேசப்பட்ட ஒரு தலைவராகிவிட்டார். ஒரு வளர்ச்சியை, எழுச்சியை வந்து உண்டாக்கி காமிச்சிருக்காரு. அந்த வகையில் அவருக்கு ஒரு தேசிய அளவில் ஒரு அப்சர்வராக போட்டு ஒரு 3 மாதம் 6 மாதம் கேப் கொடுத்துட்டு அவர் வந்து ஒரு கேபினெட் அமைச்சராக்குவார் என்பது என்னுடைய கணிப்பு. நயினார் நாகேந்திரன் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, கட்சிக்குள்ளே இருக்க நிர்வாகிகளுக்கு வந்து சரியான பதவிகள் தரல அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவரையும் உட்பட்டு சொல்லியிருக்காரு. புதிதாக வந்திருக்கக்கூடிய விஜயதாரணி அவங்களையும் சொல்லியிருக்காங்க, காங்கிரஸில் அவங்க மிகப்பெரிய பதவியில் இருந்தாங்க, இங்கே வந்து அவங்களுக்கு சரியான பதவி கொடுக்கல அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவருடைய வருத்தம் தனக்கு வந்து நாகேந்திரன் வந்து சில பல வருடங்கள் ஆயிடுச்சு அவர் இங்கே வந்து பிஜேபிக்கு வந்து. அதனால் சட்டமன்ற குழு தலைவருங்கிறது 4 பேரில் ஒருத்தர் சீனியர்னால கொடுத்துருக்காங்க, அது ஒரு பெரிய விஷயம் இல்லை. அதனால் அவருடைய எதிர்பார்ப்பில் நியாயம் இருக்கிறது, நம்ம வந்து அது இல்லைன்னு சொல்ல முடியாது. விஜயதாரணி அவர்களை பொறுத்தவரை இப்போ தான் சில மாதங்கள் முன்னால் வந்திருக்காரு. உடனடியாக, அதாவது அவருக்கு பதவி கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லலை. விஜயதாரணி வந்து தேசிய கவி தேசிய விநாயகம் பிள்ளைவருடைய பேத்தி, பாரம்பரியமுள்ள குடும்பத்திலிருந்து வந்தவர், சுதந்திர போராட்ட தியாகி குடும்பத்திலிருந்து வந்தவர், கொடுப்பது நியாயம்தான். ஆனால் அங்கே உள்ள அந்த அரசியல் யதார்த்தங்களை வந்து நீங்கள் பார்க்கணும். புதுசாக வேறு கட்சியிலேருந்து வந்தவங்களுக்கு உடனே கொடுத்தால், இப்போ விஜயதாரணி நயினார் நாகேந்திரன் உடனேன்னு சொல்ல முடியாது, வந்து பல வருஷங்களாச்சு. அப்போது உடனே வந்து என்ன, இப்போது நம்ம என்ன பேசுகிறோம், திமுகவில் வந்து மொத்தம் 30 அமைச்சர், 30 சுற்றம் அமைச்சர்களில் வந்து 28 அமைச்சர்லாம், அதில் வந்து 9 பேர் அதிமுகலேருந்து வந்தவங்கன்னு இன்னி வரைக்கும் நீங்கள் நானும் மீடியாவில் பேசுகிறோமா இல்லையா? நாம் போன்ற மீடியாக்கள் பேசுகின்றன, விமர்சனம் செய்கின்றன. அதே மாதிரி பாஜகவிலும் வெளியிலேருந்து அவங்களுக்கு டக்குன்னு பதவி கொடுத்துட்டு ஏற்கனவே உள்ளவங்களுக்கு நீங்கள் வந்து பதவி கொடுக்காம விட்டீங்கன்னா இங்கே இருக்கிறவங்க வெளியில் போயிடுவானா மாட்டானா? கண்டிப்பாக. இப்போ திமுகவில் என்ன பிரச்சனை? இது வந்து எல்லா கட்சிகளுக்கும் பொதுவான விஷயம். கலைஞர் காலத்தில் இருந்து அன்றிலிருந்து இன்று வரை ஒரு கட்சி கூட, அதாவது திமுகவை விட்டு வேறு எங்குமே மாறணும்னு நினைக்காத துரைமுருகன் அவர்கள் 86 வயசாகுது. அவர் வந்து இத்தனைக்கும் அவர் வந்து எம்ஜிஆர் அவர்கள் தான் அவரை கல்லூரியில் படிக்க வைத்தார், உதவி செய்து அப்படின்னு அவரே வந்து ஏற்றுக்கிட்டு இருக்காரு. ஆனாலும் எம்ஜிஆர் வந்து தனியாக கட்சி ஆரம்பித்து கூட்டமைச்ச போது கூட, நீங்கள் எனக்கு தெய்வம், என்னை படிக்க வைத்த தெய்வம் கலைஞர், ஆனால் என்னுடைய தலைவர் அவர் தான் சொல்லிட்டு அதிமுகவில் அவர் சேருவதை நாசுக்காக தவிர்த்து விட்டார். அப்போ அன்னிலேருந்து இன்றைக்கி வரைக்கும் இருக்கார். அவரை விட்டுட்டு இப்போ உதயநிதியை துணை முதல்வராக்குவதோ இல்லை அடுத்த முதல்வர் என்ற ஒரு நிலைக்கு கொண்டு வருவதோ அவருக்கு கசப்பை ஏற்படுத்துகிறது, அவருக்கு ஒரு என்ன சொல்கிறது, ஏமாற்றத்தை ஏற்படுத்துகிறது. இது நியாயமான ஏமாற்றம். நான் உதயநிதி வரக்கூடாதுன்ற அர்த்தத்தில் சொல்லலை. ஒரு மூத்த தலைவர் 100% விசுவாசமாக திமுகவுக்கு, அந்த கட்சிக்கு இருந்திருக்கக்கூடிய தலைவர். இப்போ என்ன ஆகும்? இப்போ வெளியில் ஒரு உதாரணமாக வச்சுப்போம், வேலு வெளியிலேருந்து வந்தார், சேகர் பாபு அதிமுகலேருந்து வந்தார். துணை முதல்வர் பதவி வந்து உதயநிதிக்கு கொடுக்காம, குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு கொடுக்காம வெளியில் இருக்கிறவங்களுக்கு கொடுக்கலான்னு சொல்லி வேலுக்கோ சேகர் பாபுக்கோ KKSSRக்கோ, அதாவது வெளியில் அதிமுகவிலிருந்து வந்தது கொடுத்தா துரைமுருகன் என்ன பண்ணுவார்? கட்சியிலிருந்து விலகிடுவார். வேறு கட்சிக்கு இது வயசுக்கு அப்புறம் போக முடியுமா தெரியாது. ஆக ஒரு விலகல் வந்துடும். இப்போ திமுகவுடைய நிலைமை அங்கே தான் இருக்குது. அது தனியாக நம்ம பேசுவோம், பெரிய சப்ஜெக்ட் அது. அது எதுக்காக சொல்கிறேன்னா, இது எல்லா கட்சிகளுக்கும் பொதுவானது. விஜயதாரணிக்கு உடனடியாக பதவி அவரை எதிர்பார்க்கிறார் என்றால் வந்து ஒரு 6 மாதமோ 1 வருடமோ கூட ஆகவில்லை. அவருக்கு கொடுத்தா இங்கேயே வந்து எத்தனையோ பேர், இவருக்கு முன்னால் வந்தவர்கள் இருக்கிறார்கள்.
நயினார் நாகேந்திரன் வந்து எதிர்பார்ப்பது சரிதான். ஆனால் என்னுடைய கணக்கில் இந்த இடைக்கால குழு இருக்கிறது இப்பொழுது, இந்த குழு வந்து 3 மாதம் இருக்கும். மிஞ்சி போனால் இன்னொரு 2 மாதம் அதை எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். 6 மாதத்திற்கு பிறகு ஒரு தலைவர் இங்கே போட வேண்டும். அது அண்ணாமலையா இல்லை வேறு யாரா அப்படிங்கிறது தான் கேள்வி. வேறு யாராவது அப்படின்னா அதான் ஏற்கனவே பேசுகிறது தான். அதிமுக கூட்டணி வேண்டும் என்றால் அண்ணாமலையை தவிர யாரையாவது போடுவாங்க. அண்ணாமலைக்கு வேறு ஏதாவது தேசிய அளவில் பதவி கொடுக்கலாம். அந்த வேறு யாராவது வரும்போது அது நயினார் நாகேந்திரனாகவும் இருக்கலாம், வானதி சீனிவாசனாக இருக்கலாம், இல்லை எச் ராஜாவே தொடரலாம். இவங்கெல்லாம் சீனியர்ஸ். யார் இன்னும் ரொம்ப ராம சீனிவாசனோ இல்லை எஸ்ஆர் சேகரோ கம்பேர் பண்ணும்போது இவங்கெல்லாம் வந்து மூத்தவர்கள், கட்சியில் மூத்தவர்கள். ரெண்டாவது அவங்க வந்து அந்த கலப்பில் வரும்போது ஆர்எஸ்எஸ் அடிப்படையில் வந்தவங்களையும் கரெக்டாக அதில் ஃபிட் பண்ணிடுவாங்க. அந்த வகையில் நயினார் நாகேந்திரனுக்கு நிச்சயமாக ஒரு பதவி வந்து இந்த அடுத்த ஒரு 6 மாதங்களில் வந்து கொடுக்கப்படும் என்பது என்னுடைய கணிப்பு. இப்போ ஏன் அது கொடுக்காமல் இருக்காங்க அப்படின்னா, இப்போ அதிமுகவோட வந்து நீங்கள் வந்து இப்போ ஒரு கூட்டணி பேசணும். அண்ணாமலையே தேசிய அளவில் கொண்டு போயிடுறாங்க. எச் ராஜாவையோ வானதி சீனிவாசனையும் யாரையோ தமிழிசையோ இங்கே தலைவராக்கிடுறாங்க. இப்போது இவங்களோட பேசணும். ஹெச் ராஜா அவர்கள் வந்த பிறகு எடப்பாடியுடன் பேச தொடங்கிவிட்டார் மேலிடத்து உத்தரவுப்படி அப்படிங்கிறது தான் எனக்கு கிடைத்த செய்தி. அதை எச் ராஜா கூட மறுக்கலாம். ஏன்னா எல்லாருமே முதல்ல அப்படி தான் மறுப்பாங்க. அது முடிவார வரைக்கும் வெளியில் சொல்ல மாட்டாங்க. எச் ராஜா எடப்பாடி பேசிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்கிறீங்க. டைரெக்டாவோ இன்டைரக்டாவோ அது பேச்சு. அது டைரெக்டாக எப்போவுமே எடுத்த உடனே பேச மாட்டாங்க, நடுவில் ஆள் வச்சு தான் பேசுவாங்க, பேசிக்கிட்டு இருக்கேன். ஸோ இது வந்து முடிகிற வரைக்கும் நயினார் நாகேந்திரனுக்கு பதவி கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா எடப்பாடிக்கு வந்து ஒரு வருத்தம் இருக்குல்ல, நயினார் நாகேந்திரன் நம்மளை விட்டு போனார். இப்போ நயினார் நாகேந்திரனை வந்து பிஜேபிக்கு இடைக்கால தலைவராகவோ அந்த குழுவிலேயே வச்சுருந்தாங்கன்னு வைங்க, எடப்பாடி யாரோடு பேச வேண்டிய ஒரு கட்டாயம் வரும்? நயினார் நாகேந்திரனுடன். அவர் பேரில் அவருக்கு கசப்பும் வருத்தமும் இருக்குமா இருக்காதா? நான் வந்து அவங்க பர்சனலாக சொல்லலை. எந்த கட்சி தலைவருக்குமே தன்னிடமிருந்து விலகி போன ஒருவரோட நான் இன்றைக்கி போய் உட்காந்து பேரம் பேசணும் சம அளவுக்குன்னா, அன்றைக்கி என்னை பார்த்து கும்பிடு போட்டு நான் உட்காரும்போது எந்திரிச்சு நின்னாலும் இன்றைக்கி நான் சமமாக உட்கார வைக்கணும்னா சில சைக்கலாஜிக்கல் உளவியல் ரீதியான பிரச்சனைகள் இருக்கின்றன. இந்த காரணத்துக்காக தான் நயினார் நாகேந்திரனுக்கு இப்போதைக்கு பதவி கொடுக்காமல் இருக்கிறார்கள். அதிமுகவுடன் கூட்டணி என்பது பாஜகவில் வந்துருச்சு, வரும் என்று எதிர்பார்க்கலாம். வரும் என்று வைத்து கொண்டால் அந்த ப்ரிசம்ஷனில், அந்த எதிர்பார்ப்பில் அப்படி வந்தால் அந்த சமயத்தில் நயினார் நாகேந்திரனுக்கு ஒரு பதவி கொடுக்கும்போது அது ஒரு அதிமுகவை பொறுத்தவரை ஒரு பெரிய எடப்பாடிக்கோ மற்றவர்களுக்கோ அது ஒரு உறுத்தலாகவோ ஒரு நெருடலாகவோ இருக்காது. அந்த நெருடல் வந்து விடுமோ? அப்போ நீங்கள் நயினார் நாகேந்திரனுக்கு கொடுக்காததுக்கு பல முக்கியமான காரணம் என்னென்னா, பல காரணங்களில் அவர் அதிமுகவிலிருந்து வந்தவர். இப்பொழுது அதிமுகவோடு நாம் எப்படியாவது நெருக்கமாகி உறவை மீண்டும் வந்து பலப்படுத்தி திமுகவை எதிர்க்க வேண்டும் என்ற எண்ணம் வந்து கெட்டு போயிடும். விஜயதாரணிக்கு வந்து இப்போ தான் பிராண்ட் நியூ புதுசாக வந்திருக்காங்க. ஒரு 6 மாதமாவது, ஏன்னா அப்படி கொடுத்தா தான் மற்றவர்களுக்கு ஒரு ஆறுதலாக இருக்கும். வந்த உடனே மறுநாளே கொடுத்துட்டாங்க, இவ்வளோ வருஷமாக உட்காந்துருக்கேன் எனக்கு கொடுக்கல, அப்போ நான் எங்கே போகிறது அப்படின்னு அவங்கவுங்க யோசனை பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. இதுதான் வந்து காரணம். அதிமுக பாஜக கூட்டணி வரும் அப்படிங்கிறது தான் என்னுடைய கணிப்பு. என்னுடைய கணிப்பு 100% சரியாக இருக்குமா அப்படிங்கிறது காலம்தான் பதில் சொல்லணும். வரும் அப்படிங்கிறது என்னுடைய கணிப்பு. ஏன்னு கேட்டால் அப்படி தனியாக நிற்கும்போது இது வந்து 5 இப்போ கூட்டணி பேசும்போது பார்த்தீங்கன்னா, ஆர்எஸ் பாரதி நேற்று என்ன பேசியிருக்காரு திமுகவில், அதாவது எது வேணாலும் நடக்கலாம் அப்படிங்கிறதுக்கு. பாமக வந்து எங்கள் கூட்டணிக்கு வருவதாக இருந்தாலும் நாங்கள் வரவேற்போம். அதுக்கப்புறம் விஜய் எங்கள் கூட்டணிக்கு வருவதாக இருந்தாலும் அதை நாங்கள் பரிசீலிக்க தயார். யார் சொல்கிறா? ஆர்எஸ் பாரதி சொல்கிறார். விஜய் புதுசாக இப்போ தான் வராரு, கூட்டணி யார் கூட வைக்க போகிறாரா, வைக்க போகிறது இல்லையா, இவர் கூட சீமான் கூட வைப்பார் திமுக. இப்போ திமுகவுடன் விஜய் கூட்டணி வைக்கிறதா இருந்தால் விஜய் கட்சியை ஆரம்பிக்க வேணாமே. யதார்த்த ரீதியாக பார்த்தீங்கன்னா விஜய் அவர் படத்தில் வந்து என்ன போட்டு வர்றாரு, கோட்டு படத்தில் TN07 இது 2000 CM 2026. அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் ஆட்சியை பிடிக்கணுங்கிறது என்னுடைய விருப்பம்னு அர்த்தம். பிடிக்கிறாரா பிடிக்கலையா அது அடுத்த விஷயம். ஸோ அந்த நோக்கத்தோடு வருகிறார். அவர் எப்படி திமுக கூட்டணியில் இணைவார்?
திமுக கூட்டணியில் இணைந்து அவர் ஒரு ஓரமாக. ரெண்டாவது நீங்கள் வந்து இத்தனை நாள் கொள்கை அப்படி இப்படின்லாம் வந்து திமுகவில் சொன்னது வந்து திடீர்னு விஜயோட கூட்டணி அப்படின்னு சொன்னால் அது என்ன வகையான கொள்கை? அப்போது ஆனால் வந்து அதாவது நடக்கவே கூடாதுன்னு இல்லை. கமல் கூட தான் வந்து ஊழலுக்கு எதிராக, திமுகவின் ஊழலுக்கு எதிராகன்னு சொல்லி டிவி ரிமோட்டெல்லாம் உடைச்சாரு, போனார் வந்தார். இப்போ இங்கே திமுக கூட்டணியில் தான் இருக்கார் கிட்டத்தட்ட. இதெல்லாம் வந்து அரசியலில் எல்லாமே மாறக்கூடிய விஷயம். ஆனால் இந்த காலகட்டத்தில் விஜய் வந்து திமுகவுடன் கூட்டணி வைப்பது நிச்சயமாக 100% நடைபெறாது. ஆனாலும் மக்களை குழப்புவதற்காகவாவது ஆர்எஸ் பாரதி திமுக தரப்பிலிருந்து என்ன சொல்கிறாரு, விஜய் கூட்டணிக்கு வந்தாலும் வரவேற்போம் அப்படின்னா, திமுகவுக்கு மாற்றாக விஜய் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து இவங்களே ஒத்து போகிறாங்க, அப்புறம் நம்ம ஏன் மாற்று மக்களை குழப்புவது. அதாவது அரசியல் என்பதே மக்களை வந்து அதிகபட்சமாக குழப்பி அவன் சொந்தமாக சிந்தனை செய்ய விடாமல் செய்து தாங்கள் என்ன நினைக்கிறார்களோ அதை செய்ய தூண்டுவது தான் அரசியல். நான் பொதுவாக எல்லா கட்சிக்கும் சொல்கிறேன். அந்த வகையில் ஆர்எஸ் பாரதி பேசுகிறார். ஏன் பேசுகிறாருன்னு கேட்குறத விட இதுதான் வந்து விஜயும் திமுகவும் கூட்டணி சேருவதற்கு வாய்ப்பு என்று ஆர்எஸ் பாரதி பேசும்போது, எடப்பாடி இன்று பேசுவதை தாண்டி ஒரு கால அண்ணாமலை இல்லாமல் வேறு ஒரு தலைவர் இருக்கும் பட்சத்தில் அதிமுக பாஜக கூட்டணி வராது என்று எப்படி நிச்சயமாக சொல்ல முடியும்? இதுதான் என்னுடைய கணிப்பு. ஓகே சார், தொடர்ந்து பேசுவோம் சார். எனக்கு வணக்கம் சார்.